ஒரு சில கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, அஜித்குமார் கொலைக்கு வந்து மாரி செல்வராஜ் வாய் திறந்து பேசவே இல்ல. ஆனா வந்து கவின் கொலைக்கு வந்து வாய் திறந்து பேசுறாரு. அப்படிங்கும்போது வந்து அவர் சாதி வெறி என்று மாரி செல்வராஜ் மேல வந்து சாதி முத்திரை குத்துறாங்க இந்த சாதியவாதிகள். அஜித்குமார் வந்து காவல்துறையால கொல்லப்படுறாங்க. அப்படிங்கும்போது வந்து அஜித்குமாரை வந்து திருடன், அஜித்குமார் மூஞ்ச பார்த்தால் தெரியும் அவன் திருட்டு போய் அப்படின்ட்டு எந்த சாதிக்காரனும் பேசல, எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரனும் பேசல. அதே மாதிரி பார்த்தா அஜித்குமாருக்கு உறுதுணையா எல்லா சாதிக்காரனும் இருந்தா, எல்லா மதத்துக்காரனும் இருந்தா, எல்லா அரசியல்காரனும் இருந்தா, எல்லா சினிமாக்காரனும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு பல பேர் வந்து பல வகையில போராட்டம் பண்ணாங்க. பல அரசியல்வாதிகள் வந்து வாயிலே வட சுட்டாங்க. பல பேர் அரசியல் பண்ணாலும் போராட்டம் பண்ணாங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா அஜித்குமாருக்கு நீதி வேணும்னு பல பேர் போராட்டம் பண்ணாங்க. ஆனா கவினோட கொலைக்கு கவினும் அஜித் மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா கவினோட கொலைக்கு இந்த சமூகம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ ஏன் மாட்டு சாதி பொண்ணை காதலிச்ச? நீ ஏன் மாட்டு சாதி பொண்ணு மேல ஆசைப்படுற அப்படின்னு தான் இந்த சாதி வெறி பிடிச்ச கும்பல் சொல்லுது. சொல்ல போனா வந்து அப்போ அஜித்குமாருக்கு ஒரு நீதி, கவினுக்கு ஒரு நீதியா? அப்போ தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாஜக, தவாக ஏகப்பட்ட கட்சி இருக்கு. இந்த கட்சிகள் எல்லாமே வந்து அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் பண்ணாங்க. ஆனா இந்த கட்சிகள் எதுவுமே வந்து கவின்குமார் கொலைக்கு வந்து நீதி கேட்டு போராட்டம் பண்ணல, ஒரு அறிக்கை கூட இல்லை. அப்படிங்கும்போது வந்து இதனால மாரி செல்வராஜ் உருவாக்கப்படுறாங்க. அப்போ முழுக்க யார் காரணம்? நீ தான் காரணம். உன் மேல அழுக்க வச்சுக்கிட்டு நீ அடுத்தவங்களுக்கு குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனா முழுக்க சாதி வெறி, உன்னோட சாதி புத்தினால வந்து ஒருத்தன் பாதிப்பட்டு இருக்கான். அவனுக்கு நீ ஆதரவோடு சொல்ல வேண்டாம். அவனுடைய கொலைக்கு நீதி கேட்டு நீ போராட கூட வேண்டாம். அவனுடைய கொலைக்கு நீதி கேட்டு நீ ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு ஃபேஸ்புக்லயோ ஒரு பதிவோடு நீ விட வேண்டாம். ஆனா அவனை கொலையை வந்து நீ வந்து அசிங்கப்படுத்துற பத்தியா? அப்ப நீ எவ்வளவு ஒரு அசிங்கமானவன். சொல்லப்போனா நம்ம சமூகத்துவ பேசுறோம், நம்ம மேல சாதிய முத்திரை குத்தப்படுது. இதே ஒருத்தன் வந்து சாதி வெறியோட பேசுறான்னா அவன் போராளி முத்திரை குத்தப்படுது. அப்போ நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி போகுது? மாரி செல்வராஜ் வாய்த முக்கிய காரணம் யாரு? நீங்க தான் காரணம். இந்த தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் சரியில்லை. தமிழ்நாட்டுல அரசியல் சரியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா மாரி செல்வராஜ் வாய்த வந்து பேசியிருக்க மாட்டாரு. அப்ப தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யாரும் சரியில்லை, தமிழ்நாட்டுல மக்கள் சரியில்லை. முதல்ல எல்லாமே சாதி வெறி, சாதி. இந்த சாதியை கேட்டு அழுதா கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு நாசமா தான் போவோம். பல பேர் தமிழ் தேசியம் பேசுறாங்க. தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாமே ஐயா பிரபாகரனை பின்பற்றாங்க. ஐயா பிரபாகரன் ஈழத்துல வந்து என்னைக்குமே சாதிக்கு ஆதரவா இல்ல. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசிய சாதிக்கு முழுக்க ஆதரவா இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா திராவிடம் நம்ம எல்லாம் ஒண்ணு பேசுறவங்க எல்லாருமே வந்து இப்படி குறிப்பிட்ட சாதி ஆதிக்க சாதிக்கு ஆதரவாகவும் அதிகாரத்தில் இல்லாத குரலற்ற சாதிக்கு வந்து எதிராகத்தான் அனைத்து திராவிட கட்சிகளும் இருந்து சொல்ல போனா வந்து அதுக்கடுத்து இந்துத்துவவாதிகள் நம்மலாம் இந்துன்னு பேசுறாங்க. அதாவது வெட்டினவன் இந்து தான், செத்து போனவன் இந்து தான், நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்ட்டு ஏன் எந்த ஒரு இந்து கட்சியும் பேச மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரிதான் எல்லாருமே வந்து சுயநலமா தான் செயல்படுறாங்க. யாருமே பொதுநலமா செயல்பட மாட்டேங்கிறாங்க. சமூக நீதி சமத்துவத்தை யார் நல்லா படிச்சுக்கிறாங்க, சமூக நீதி சமத்துவத்தை மக்கள் மத்தியில் யாரு கடத்த விரும்புறாங்களோ அவங்க மட்டும்தான் கவினோட கொலைக்கு நீதி கேட்டு இன்றளவும் போராடிக்கிட்டு இருக்காங்க.